ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மங்கள ஆரம்பம் வழக்கம் போல. அதாவது நம்ம சமயக்குறவர் நால்வரை பற்றி பார்த்துன்னு வரோம். சமயக்குறவர் நால்வரை பற்றி பார்க்குறச்ச அப்பர் சம்பந்தர் ரெண்டு பேரை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். அப்பரும் சம்பந்தரும் ஒரு தடவை திருவிழிமேலில் பஞ்சம். அப்போ என்ன பண்ணான்னா சிவபெருமானை வேண்டின்டா. இந்த இப்போல்லாம் நம்ம ஊர்லலாம் ஏதாவது நான் முதலமைச்சர் நிவாரண நிதினா டைரெக்டாக முதலமைச்சர் பண்ணுறாரு, ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு அவர் மூலமாக தானே பண்ணுறாரு. அது மாதிரி இவா என்ன பண்ணார், பிள்ளையாரை சிவன் ஆஃபீஸராக போட்டார், ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டு அந்த மூத்த பிள்ளையும் பெரிய மனசோட அவளுக்கு 2 பீடத்தில் ஒரு காசை வச்சார். அந்த மேலண்டையில் 2 பீடங்களில் படிக்காசு வச்சுட்டு அது பக்கத்துலேயே படிக்காசு பிள்ளையார்னே பேர் உட்காண்டிருக்கார். அப்புறம் இன்னொரு தடவை லால்குடி பக்கத்தில் அன்பில்னு ஒரு ஊர் இருக்குது. தேவாரத்தில் அதை அன்பில் ஆலந்துறை அப்படின்னே சொல்லியிருக்கு. அப்புறம் சம்பந்தரும் அந்த க்ஷேத்திரத்தை கிளம்பினா வழியில் கொள்ளிடம், ஒரே வெள்ளம், பரிசலாக படகா போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நின்றுட்டு சுவாமி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போ சாமி கேட்டுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த பிள்ளையார் வெள்ள சத்தத்தோட யாரோ பிரபாலிக்கிற குரமும் கேட்குறாப்புல கேட்டு காதை அந்த பக்கமாக சாட்சி கேட்டார். செவி சாக்குறதுங்கிறது நிஜமாவே பண்ணார். மகாபக்தனான அப்பர் சுந்தர குரல்னு புரிஞ்சுட்டார். உடனே அப்பாவுக்கு ரெக்கமெண்டேஷன். உடனே அப்பாவும் அந்த இடத்துல வெள்ளத்தை வெடிச்சுட்டார். அப்புறம் கோயிலுக்கு வரவழைச்சுட்டார். அதனால அன்பில் ஆலந்துறையில் செவி சாய்த்த விநாயகர் அப்படின்றே அந்த பிள்ளையாருக்கு பேர். விக்கிரக ரூபத்தில் அழகா காதை சாய்ச்சுன்னு இருக்கார். அப்புறம் அப்பர் தெரியும் நமக்கு தேவாரத்தில். அவர் எப்படின்னா அந்த சமணனாக இருந்தப்போ அந்த பல்லவராஜா அவரை தண்ணியில் போட்டு கல்லை கட்டி விஷம் கொடுத்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான். இருந்தாலும் அப்பர் ஸ்லோகம் சொல்லி தப்பிச்சார். ஒரு மத யானை ஏவி விட்டான். ஏவி விட்ட உடனே அவர் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு பதிகம் பாடிட்டு நின்னார். அப்புறமும் சுவாமியை வேழம் உரித்த நிலை அப்படின்னு துதிச்சுட்டு நின்னார். உடனே கஜானனர் பற்றி இந்த பதிகத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிறு. இந்த இடத்துல ரொம்ப ஹை லெவலில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பான் மகா பெரிவா. ஏன்னா இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே அந்த மதையான அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ஏவினானே அவனை துரத்திட்டு அவன் ஓடியே போயிட்டான். ஏன்னா அவர் கணபதி என்னும் களிறு அப்படின்னு சொல்கிற இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்குள்ள 1000 ஆசைகள் வச்சுட்டு இருக்கோம். ஒரே சஞ்சலம், இந்த ஆசை பண்ணா அது, அந்த ஆசை பண்ணான்னு. அதுதான் பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனம். மகாபெரிவா என்ன சொல்லியிருப்பான்னா, சுவாமிகள் ரொம்ப ஹை லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள்லாம் என்ன சொல்வாளோ தெரியாது, ஆனால் எனக்கு இப்படி தோன்றதுன்னு சொல்லியிருப்பா. அது ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது நம்ம ஆசைகள்லாம் ஒன்று மாற்றி இருக்கான். அந்த ஆசைகள்லாம் சம்சார பந்தத்தை நம்மளை இருக்கிறது. அதாவது நம்ம பந்தத்தில் இன்னும் ஒட்டிக்கணும் இந்த ஆசைகள் வர 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 வர. ஆனால் கணபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா, அப்பர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாருன்னா, கணபதி என்ன சொல்கிறார், ஆசைகளினால் சதா நம்ம பட்டின்னு இருக்கிற நம்ம மனசில் பிள்ளையார் கலக்குன்னு கலக்கிண்டு சுத்துறாராம், கலமலக்கிட்டு திரிகிறாராம். அப்படின்னா ஒரே கலக்கிண்டு உற்சாகமாக சுற்றுறாராம். அப்படின்னா நம்ம மனசு ஏற்கனவே பதைத்து கலங்கி போயிருக்கு, அதாவது ரொம்ப குழம்பி போயிருக்கோம். அப்போ எதிர் திசையில் போட்டு கலக்கிறார். அதாவது ரெவல்யூஷன், கவுண்டர் ரெவல்யூஷன். அப்போ என்ன ஆகும், முதலாவது ரெண்டாவது சமனம் பண்ணிவிடும். அப்போ கலக்கமெல்லாம் அடங்கி ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறாள். அப்படி சமநிலையாக பரம சாந்தி நிலை அடைஞ்சிடும். எப்படி பண்ணுறார் அந்த பிள்ளையார் தான். அதே மாதிரி பிள்ளையாருக்கு என்ன, ஆண் களிறுன்னா ஆண் யானை. அது என்ன பண்ணுறது, ஒரு சுழலுக்குள்ளே நுழைஞ்சி கலக்குன்னு கலக்கி விளையாடி டக்குன்னு நம்மளோட மனசை நல்ல இதுவாக பண்ணி பரவ கிருபையோட எதிர் சுழலாக சுழட்டி வெற்றி நடை போட்டு நல்ல கதி கொடுத்துட்றாருங்க. அதுக்கு அப்பர் அப்பர் சொல்கிறது. சம்பந்தமூர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அம்பாளை ஈஸ்வரனும் யானையா இந்த யானை குழந்தைய பெற்றுக்கிறாங்கிறார். எப்படி சொல்கிறார், வலிபலம் அப்படின்னு திருவாரூர்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அங்கே 3 பேருமே பாடியிருக்கா. அந்த இடத்துல என்ன பாடியிருக்கார் அப்படின்னா, பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வலமுறை இறையே. அதாவது பரமேஸ்வரன் இருக்கானே, லோகம் பூராவுக்குமா ஒரு பெரிய கொடையை படணும்னு நினச்சார். அது என்ன கொடை,
நம்மளோட அடியார்களோட இடையர் கிடையிறதுக்கு கணபதி எப்படி தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினாரே. விக்னேஸ்வருக்கு பல நாமங்கள் இருந்தாலும் அப்பர் பாடல் சம்பந்தர் பாடலில் கணபதின்னு தான் வருது. பிள்ளையார் மந்திரத்தில் கூட அந்த பேர் தான் இருக்குது. பிள்ளையார் மதத்தோட பேர் கூட கணாபத்தியம் தான். அதனால சுந்தரமூர்த்தி சுவாமி வந்து இந்த 2 பேரை போல பிள்ளையாரை புகழ்ந்து பாடலை. அவர் நிறைய பரமேஸ்வரனையே நிந்தாஸ்துதி பண்ண மாதிரி பிள்ளையாரையும் கணபதியல் வயிறுதாரி அது இதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவா 2 பேரும் ரொம்பவே புகழ்ந்து சொல்லியிருக்கா. சம்பந்தமூர்த்தி ஆகட்டும் அப்பர் ஆகட்டும். அதனால அவளுக்கும் பிள்ளையார் ரொம்ப கருணை பண்ணியிருக்கார் இல்லையா. அதை நம்ம பார்த்தோம். நாளைக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றியும் மாணிக்க வாசகரை பற்றியும் பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து 2 பிள்ளைகளை பார்த்துட்டோம், பிள்ளையார் குமாரசாமி. அடுத்தது இன்னொரு பிள்ளை இருக்காரு சிவனுக்கு, அவர் தான் ஐயப்பன். இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போகாதவாளே விரல் விட்டு நீளம் அத்தனை பேர் பெயிண்ட் இருக்கா. ஆனால் ஐயப்பனுக்கு போகிறவாள்லாம் அந்த மடியாக ஒரு மண்டலம் ப்ளூவும் கருப்பும் கலந்தா மாதிரி ஒரு வஸ்திரத்தை கட்டின்னு இருக்கணும், ரொம்ப மடியாச்சாரத்தோடு இருக்கணும். அதுக்கப்புறமா அவள் கோயிலுக்கு போய் பார்க்குறா, மகர தரிசனம் சொல்கிறா. அது இன்னும் நிறைய பேருக்கு அது வந்து பல வருஷங்கள் போய் காரிய சித்தியும் ஆயிருக்கிறதா இது பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ஐயப்பனுக்கு வந்து யார் வேணால் போகலாம். ஆனால் எல்லோரும் கொஞ்சம் பிள்ளையாரை வந்து யார் வேணால் வணங்கலாம். ஆனால் அவருக்கு மடியாச்சாரம்னு கிடையாது. ஆனால் ஐயப்பன்ற சாஸ்தாவுக்கு வந்து இதெல்லாம் வேணும். அதை இன்னொரு இன்ட்ரெஸ்டான கதை என்னென்னா, ஐயப்பன் வந்து அப்பய தீட்சிதரை பற்றி பார்க்கணும். அப்போ அப்பய தீட்சிதரை பற்றி பார்த்தா தான் இந்த ஐயப்பன் கதையை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்பய தீட்சிதர் யார் அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரிய மகான், சாக்ஷாத் சிவ அம்சம்னே சொல்லுவான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இந்த ஜென்மா ஏன் எடுத்திருக்கேன்னா, போன ஜென்மத்தில் சிவனை ஆராதனை பண்ணலை, அதனால தான் இந்த ஜென்மா வந்திருக்கு. அதாவது சிவனை நன்னா ஆராதனை பண்ணிட்டா ஜென்மாவே இருக்காதான். அதுதான் அப்படி சொல்கிறார். எனக்கு அடுத்த ஜென்மா கிடையாது, ஏன்னா இந்த ஜென்மாவில் நான் சிவனை ஆராதனை பண்ணுறேன். அதனால இந்த ஜென்மாலேயே நான் சேர்த்து வச்சு அவர் ஆராதனை பண்ணிடுறேன், இனிமேல் ஜென்மா கிடையாதுங்கிறது. அதாவது அந்த அளவுக்கு வசதியாக சிவாராதனையை சொல்கிறார். அவர் வந்து என்னன்னா அவரை பற்றி சொல்கிறது அப்படின்னாக்க, ஒரு இந்த ராஜா வந்து வேலூர் பொம்மநாயக்கர்கிட்ட தான் அவர் ரொம்ப நாள் இருந்தாருன்னு சொல்லுவாள். அடையபலம்ங்கிறது அவருடைய சொந்த ஊர், கிராமம். இன்றைக்கும் அடையபலம் போய் நிறைய வேத வித்தியார்த்திகள்லாம் அங்கே வேதம் சொல்கிறதும் அந்த இடத்துல ரொம்பவே இதுவாக இருக்கும். ஒரு காலத்தில் அது வந்து அக்னிஹோத்திரிகள் பெரிய வாள்லாம் இருந்த இடம்னு சொல்லுவாள். இன்றைக்கும் அந்த அடையபலத்திற்கு போய் வேதம் சொல்கிறவாள்லாம் சொல்கிறதும் அந்த இடம் ரொம்ப இதுவாகவும் இருக்குது. சின்ன கிராமம் தான், காஞ்சிபுரம் பக்கத்தில். அந்த ஐயப்பனோட மகிமையை வந்து அப்பய தீட்சிதர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னாக்கா, ராஜா வந்து வேலூர் பொம்மநாயக்கரா தஞ்சாவூர் ராஜாவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பா மகாபெரிவா. ஆனால் இந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு ஸ்தபதி வந்து ஐயப்பன் சிலையை வடிச்சிருப்பேன். அந்த ஐயப்பன் சிலை எப்படி இருக்குன்னா, மூக்கில் விரலை வச்சுட்டு ஏதோ யோஜனையில் இருக்கா மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு சிலையா அப்படின்னு கேட்டாக்கா, அந்த சிலை வடித்த ஸ்தபதி சொல்வார், எனக்கு வந்து கனவுல ஐயப்ப சாஸ்தா வந்து இந்த மாதிரி சிலையை வடிச்சுடும், பிற்காலத்தில் சர்வ சாஸ்திர ஞானமும் மகா ஞானியுமான ஒரு மகான் வருவார், அவர் அந்த ரகசியத்தை உலகுக்கு எடுத்து சொல்வார். அப்போ அந்த ஐயப்பனும் மூக்குலேருந்து விரல எடுத்துடும்னு அவர் சொன்ன மாதிரி நான் வடிச்சிருக்கேன்னு ஸ்தபதி சொல்லிட்டு போயிடுவார். அப்போ அந்த ஊர் பெரியவாள்லாம் சொல்லுவா, இப்படி தான் அந்த ஸ்தபதி சொல்லிட்டு இந்த சிலையை வடிச்சுட்டு போயிட்டார். நாங்களும் அன்னிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ பேர் வரா போறா, சாஸ்தா மூக்குலேருந்து விரல எடுக்கவே இல்லைன்னு. உடனே கேட்ட உடனே ராஜா 2 பேர் வந்திருக்காரு இல்லையா மகான், ஒருத்தர் தாத்தாச்சாரிங்கிற பெரிய, அவரும் பெரிய மகான், வைஷ்ணவ சித்தாந்தத்தை சேர்ந்தவர், ரொம்ப விஷய ஞானம் உள்ளவர். அடுத்தவர் நம்ம அப்பய தீட்சிதர் அத்வைதி. ராஜா வந்து முதல்ல தாத்தாச்சாரியாரை பார்த்து இது என்ன ரகசியம்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறோம். உடனே அவர் தாத்தாச்சாரியார் பாடுறார், விஷ்ணோ சுதோகம் விதினா சமோகம் தன்யஸ்தமோகம் சுரசேவிதோகம் ததாபி பூதேச சுதேகம் ஏதேர் பூதேர் விரத சிந்தியதீக சாஸ்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தப்ப நான் பிறந்தேன், அதனால நான் விஷ்ணுவோட பிள்ளை, பிரம்மாவுக்கு சமானமானவன், அதனால தேவர்கள்லாம் என்னை கொண்டாடுறா. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த சுடுகாட்டில் பூத கணங்களால் சூழப்பட்டு இருக்கிற அந்த சிவன் எனக்கு அப்பா அப்படின்னு நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் சாஸ்தாவோட வருத்தத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஐயப்பன் ஒன்றும் மூக்குலேருந்து வரல எடுக்கலை, ஏன்னா அது காரணம் இல்லையே, சத்தியம் இல்லையே. பரமசிவனை நிகழ்ச்சியாக பேசினா ஐயப்பன் எப்படி வரல எடுப்பார்? அப்போ ராஜா வந்து தீட்சிதரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவர் உடனே அழகாக அந்த ஹரிஹரபுத்திரனை பற்றி சொல்கிறார். தீட்சிதர்வாள் என்ன சொல்கிறாருன்னா, அம்பேதி கௌரிம் அகம் ஆக்வயாமி பத்னய பிதுர் மாதா ஏவ சர்வா கதம்னு லக்ஷ்மீம் இதி சிந்தையந்தம் சாஸ்தாரம் ஈடே சகலார்த்த சித்தி. அதாவது விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்தப்போ
நான் பரமசிவனுக்கு பிறந்தேன். அதனால விஷ்ணு என்னோட அம்மா, பரமசிவன் என்னோட அப்பா. அப்போ அப்பாவோட பத்தினி எல்லாருமே அம்மா. அதனால அம்பாள் கௌரிய எப்படி கூப்பிடுறதுங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை, அம்மான்னு கூப்பிட்டுருவேன். ஏன்னா அப்பாவோட பத்தினிகள் எல்லாருமே அம்மா தான். ஆனா உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத ஒரு விசித்திரமான உறவு எனக்கு தான். அதாவது அம்மாவுக்கு பத்தினி அப்படிங்கிற உறவு. அம்மாவுக்கு பத்தினா யாரு? மகாலட்சுமி. அம்மாவுக்கு பத்தினா நான் எப்படி அம்மாவோட பத்தினியை கூப்பிடுறது அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு, சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற முறையில தான் விரல வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற உடனே, சகல சாஸ்திரமா இருந்திருந்த சாஸ்தா தான் என்னுடைய இந்த இதுக்கு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்பைய தீட்சிதர். உடனே அந்த விக்கிரகம் மூக்குலேருந்து விரல எடுத்துடுறது. அந்த விக்கிரகம் மூக்குலேருந்து விரல எடுத்துருது அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் மூக்கில் விரல வச்சுட்டான்னு மகாபெரிவா சொல்லியிருப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு சாஸ்தா விக்கிரகம் மூக்கில் விரல் வச்சுட்டு ஒரு மகா அத்வைதியா இருந்தாலும் விஷ்ணு துவேஷம்லாம் கிடையாது. இருந்தாலும் இவர் தாத்தாச்சாரியார் சிவன் அத்தனை இதுவாக கேவலமாக பேசினதுனால கொஞ்சம் வருத்தம் இவர் அவருக்கு பாடம் கற்பிக்கணுங்கிற முறையில் சொன்னார். மிச்சபடிக்கு இவரும் விஷ்ணுபரமாக நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்கார் அப்பைய தீட்சிதர். ஏன்னா மகாபெரிவா சொல்வா, அப்பைய தீட்சிதர் மாதிரி மகான்களெல்லாம் பிராத காலத்தில் நம்ம ஸ்மரிக்கணும், ரொம்ப நல்லதுன்னு. ஏன்னா நம்ம பிராத காலத்தில் நல்ல மகான்களெல்லாம் ஸ்மரிப்போம், பகவதோர்களாம் சமைப்போம், அப்படி ஸ்மரிக்க வேண்டிய ஒருத்தர் நம்ம அப்பைய தீட்சிதர்னு சொல்லுவார். அதனால இன்னைக்கு அப்பைய தீட்சிதரையும் அவருடைய மூலமா அந்த சாஸ்தா தர்மசாஸ்தாங்கிற ஐயப்பனையும் ஸ்மரித்து சிவனுடைய புத்திரர்கள் எல்லாரையுமே பற்றி பேசிட்டோம். பிள்ளையாரை பற்றி பேசியாச்சு, குமாரசாமியை பற்றி பேசியாச்சு. அந்த குமாரசாமி அம்சமான சம்பந்த மூர்த்தி ஞான சம்பந்தரை பற்றியும் அப்புறம் அப்பரை பற்றியும் பேசியாச்சு. அப்பரும் சம்பந்தரும், அப்பர் ரொம்ப வயசில் பெரியவர், இவர் ரொம்ப சின்னவர். அவர் பழுத்த பழம், இவர் பிஞ்சில பழுத்தவர். அதாவது சின்ன வயசுலேயே பரம ஞானி. இந்த ரெண்டு பேரும் போய் போய் எல்லா ஊர்லேயும் பண்ணினதையும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு மகான் அப்பைய தீட்சிதர், ஐயப்பன், சம்பந்தமூர்த்தி, அப்பர் மற்றும் பிள்ளையார் வழக்கம் போல் நம்ம எல்லாரையும் ஸ்மரித்து இன்னைக்கு இந்த நாள் நல்ல நாளாக இனிய நாளாக அமைஞ்சு கொடுத்தோம். வழக்கம் போல் ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தோட மங்கள ஸ்லோகத்தோட முடிச்சுப்போமா? அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அன்னங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான்.